கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. நடத்திடுவே இனிமேலும் கடைசி வரை நடத்திடுவே நடத்திடுவே இனிமேலும் கடைசி வரை நடத்திடுவே நீரே யெகோவா ஈரே என் எல்லாமே பார்த்து கொள்வீர். நீரே யெகோவா ஷம்மா என் கூடவே இருக்கின்றீர். நடத்திடுவீர் இனிமேலும் கடைசி வரை நடத்திடுவீர் நடத்திடுவீர். ஆமென் ஆண்டவரே, உம்மை நன்றியோடு கூட துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். எங்களை அதிகமாய் நேசிக்கிற அன்பின் பரலோக தகப்பனே, இந்த நல்ல வேலைக்காய் நன்றி இதயத்தோடு உம்மை துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம் அப்பா. இம்மட்டுமா எங்களை நடத்தி வந்த அன்புக்காக நன்றி செலுத்துகிறோம் அப்பா. நாங்கள் கடக்க முடியாத பாதைகள் எல்லாவற்றிலும் நீர் எங்களை ஒரு தகப்பன் தன் பிள்ளையை சுமப்பது போல எங்களை சுமந்து வந்த நம்முடைய அன்புக்காக நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. என்னுடைய பலவீனத்தில் என்னுடைய பலன் பூரணமாய் விளங்கி எங்களை நடத்தி வந்த அன்புக்காக நன்றி. எங்களுக்கு தேவைப்பட்ட நேரத்திலெல்லாம் எங்களுடைய தேவைகள் எல்லாவற்றையும் நீர் அறிந்து அப்பா, நாங்கள் கேட்பதற்கு முன்பாகவே எங்களுடைய தேவைகள் எல்லாவற்றையும் அறிந்தவர் நீர் ஆண்டவரே. இந்த தேவைகளை மட்டுமாய் நீர் சந்தித்ததற்காக நன்றி செலுத்துகிறோம். இனிமேலும் நடத்துவீரப்பா, உமக்கு நன்றி. உமக்கே துதி கன மகிமை எல்லாம் உமக்கு ஒருவருக்கே செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். கர்த்தர் என்ற ஆலோசனைக்காக ஆதியாகமம் 22ஆம் அதிகாரம் அதனுடைய 14வது வசனம். ஆதியாகமம் 22ஆம் அதிகாரம் அதனுடைய 14வது வசனம். ஆபிரகாம் அந்த இடத்துக்கு யெகோவா ஈரே என்று பெயரிட்டான். அதனாலே கர்த்தருடைய பர்வதத்திலே பார்த்து கொள்ளப்படும் என்று இந்நாள் வரைக்கும் சொல்லப்பட்டு வருகிறது. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. இந்த சம்பவம் எல்லாருக்கும் தெரியும். ஆபிரகாம் தன்னுடைய ஏக சுதனான ஈசாக்கை பலியிடும்படியாய் கர்த்தர் அவனிடத்தில் சொல்லும் பொழுது மோரியா மலையிலே ஒரு பலிபீடத்தை கட்டி அவனை ஈசாக்கை அந்த பலிபீடத்தின் மீது கிடத்தி அவனை பலியிடும்படியாய் தன்னுடைய கத்தியை ஓங்கும்போது கர்த்தர் அவனிடத்தில் சொன்னதாவது, பிள்ளையாண்டான் மேல் உன் கத்தியை போடாதே என்று சொல்லி அந்த இடத்தில் சொல்லப்பட்ட அந்த சம்பவத்தை நாம் பார்க்கிறோம். இந்த இடத்தில் ஆபிரகாம் தன்னுடைய மகனை பலியிடுவதற்காக பலிபீடத்தை கட்டி கொண்டிருக்கும் போது அவனுடைய மனதில் ஏகப்பட்ட கேள்விகள் ஓடிக்கொண்டு இருந்திருக்கும். அவனுக்கு தெரியாது ஒரு ஆட்டுக்கடாவை கர்த்தர் அந்த இடத்தில் சிக்கி கொண்டு வைத்திருப்பார். தன்னுடைய மகனுக்கு பதிலாக அதை பலியிடும்பாய் கர்த்தர் வைத்திருப்பார் என்று அவனுக்கு தெரியாது. இல்லை மாற்று ஏற்பாடு ஏதாவது செய்து வைத்திருப்பார் அப்படின்னு அவனுக்கு தெரியாது. ஆனால் ஒரு நம்பிக்கை இருந்திருக்கும். நான் பலியிட்டால், என் மகனை நான் பலியிட்டால் அவனை உயிரோடு எழுந்திருக்க கர்த்தரால் முடியும் என்று அவன் நம்பி இருந்திருப்பான். சில விஷயங்கள் கர்த்தர் நம்மிடத்தில் சொல்லும் பொழுது அநேக காரியங்கள் நம் மனதில் ஓடிக்கொண்டு இருக்கும். கர்த்தர் எப்படி செய்வார் அப்படின்னு சொல்லி நம் உலகத்தில் அநேக கேள்விகள் எழும்பி கொண்டிருக்கும். அதே மாதிரி தான் அந்த இடத்தில் ஆபிரகாமுக்கும் மனதில் ஓடிக்கொண்டு இருந்திருக்கும். ஆனாலும் அந்த இடத்தில் அவன் சொல்லுகிறான், ஈசாக்கு தன்னுடைய தகப்பனிடத்தில் கேட்கும் பொழுது, பலிபீடம் எல்லாம் ரெடியாகி விட்டதே அப்பா, ஆட்டுக்குட்டி எங்கேன்னு கேட்கும் பொழுது அந்த இடத்தில் விசுவாசமாய் கர்த்தர் எல்லாம் பார்த்து கொள்வார் என்று அவன் சொன்ன அந்த விசுவாசத்தை கர்த்தர் கனம் பண்ணி அந்த இடத்தில் அவனுக்காய் ஒரு ஆட்டுக்கடாவை கர்த்தர் சிக்க வைத்து அந்த ஈசாக்குக்கு பதிலாக ஆட்டுக்கடாவை அந்த இடத்தில் பலியிடுவதை நாம் பார்க்கிறோம். அன்பு பிள்ளைகளே, இந்த இடத்தில் கர்த்தர் நமக்கு கற்றுத்தருகிற விஷயம் என்னவெனில், ஈசாக்குக்காக 3 நாள் பிரயாணம் பண்ணி 3 மணி நேரம் அந்த பலிபீடத்தை அவன் நேரம் செலவழித்து கட்டி அந்த இடத்தில் ஈசாக்கத்தான் பலியிட வேண்டும் என்று அவன் என்ன செய்கிறான் என்றால் போகிறான். ஆனால் கர்த்தர் அந்த காரியத்தை வேறு விதமாய் மாற்றுவதை நாம் பார்க்கிறோம். அந்த இடத்திலே ஆபிரகாம் நினைத்து போன காரியம் அல்ல அந்த இடத்தில் நடந்தது. தேவன் நினைத்தது மாத்திரமே அந்த இடத்தில் நடந்தது. அன்பு பிள்ளைகளே,
ஆபிரகாம் தன்னுடைய மகனை பலியிடுவதற்காகத்தான் அத்தனையும் செய்து கொண்டிருந்தான். ஆனால் அவன் நினைத்த காரியம் அந்த இடத்தில் நடக்கவில்லை. கர்த்தர் நினைத்த காரியம் நடந்தது. ஆட்டுக்கடாவை பலியிட்டு வந்தான். அன்பு பிள்ளைகளே, ஆகபடினாலே கர்த்தர் உங்கள் வாழ்நாளில் செய்கிற ஒவ்வொரு காரியத்திலும் நீங்கள் ஒரு காரியத்தை குறித்து நீங்கள் நடந்து கொண்டு போயிருக்கலாம். கர்த்தர் ஒரு காரியத்தை உங்களை செய்யும்படி நடத்தி கொண்டு போகலாம். ஆனால் கர்த்தர் அந்த காரியத்திலே அவர் உங்களை செய்ய வைத்த காரியத்தை விட அவர் செய்த காரியம்தான் அந்த இடத்தில் நடைபெறும். அன்பு பிள்ளைகளை, இந்த இடத்தில் ஈசாக்கை பலியிட செய்ய வேண்டும் என்று அவன் போன இடத்திலே அவனை பலியிடவில்லை. அதற்கு மாறாக ஆட்டுக்கடாவை பலி செலுத்திவிட்டு வந்ததை நாம் பார்க்கிறோம். அன்பு பிள்ளைகளே, அப்போ அந்த 3 மணி நேரம் அந்த பலிபிடத்தை கட்டினது வேஸ்டா? 3 நாள் பிரயாணம் பண்ணி அவங்க நடந்து போனது வேஸ்டா அப்படின்னு பார்த்தா இல்லை. அன்பு பிள்ளைகளே, அந்த பிரயாசத்தை எல்லாவற்றையும் கர்த்தர் என்ன செய்தார்? நன்மையாய் மாற்றி தந்தார். எப்படி எனில், மோரியா தேசத்திலே அந்த மோரியா மலையிலே அன்றைக்கு ஆபிரகாமின் மூலமாக அந்த பலிபிடத்தை கர்த்தர் போட வைத்தது. பிற்காலத்திலே சாலமோன் அந்த மோரியா மலையிலே ஒரு தேவ ஆலயத்தை கட்டினான். அன்பு பிள்ளைகளே, அன்றைக்கு ஆபிரகாம் அந்த இடத்திலே ஒரு அடிக்கல் நாட்டினான். அன்பு பிள்ளைகளே, அடிக்கல் அந்த அஸ்திபாரத்தை போட்டான். தேவாலயத்துக்கான அஸ்திபாரத்தை மோரியா மலையிலே கர்த்தர் போட வைத்தார். அன்பு பிள்ளைகளே, அது தலைமுறைகளுக்கு அது ஒரு தேவ ஆலயமாக அநேக ஜனங்கள் வந்து தேவனை ஆராதிக்கும்படியாக ஒரு ஆலயத்தை கட்ட கர்த்தர் அன்றைக்கு ஆபிரகாமை கொண்டு ஒரு காரியத்தை கர்த்தர் செய்ய வைத்தார். பலிபிடத்தை கட்ட வைத்தார். அன்பு பிள்ளைகளே, ஆகப்படியினாலே கர்த்தர் உங்கள் வாழ்நாளில் ஒரு காரியத்தை கர்த்தர் செய்ய வைக்கிறார் என்றால் அது பிற்காலத்தில் உங்கள் தலைமுறைகளுக்கான காரியத்தை செய்யும்படியாய் கர்த்தர் உங்களை கொண்டு செய்ய வைக்கிறார். அன்பு பிள்ளைகளை, நீங்கள் நினைக்கலாம், நான் 3 நாள் நடந்து போனது வேஸ்டா, 3 மணி நேரம் அந்த பலிபிடத்தை கட்டினது நான் வேஸ்டா என்று நீங்கள் நினைக்கலாம். நான் பிரயாசப்பட்டது வேஸ்டா, நான் இத்தனை காலமாய் நான் கஷ்டப்பட்டு நான் உழைத்தது வீணாய் போயிட்டா, கர்த்தர் அதை வேறு விதமாய் மாற்றிவிட்டாரா என்று நீங்கள் கலங்கலாம். இல்லை, நீங்கள் சற்று யோசிக்கலாம். அன்பு பிள்ளைகளே, ஆனால் கர்த்தருடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலே கர்த்தர் செய்கிற ஒவ்வொரு காரியமும் அது நன்மையாய் முடியும். அவர் தீமைக்காய் ஒரு காரியத்தை செய்கிறவர் அல்ல. டைம் பாஸுக்காய் ஒன்றையும் செய்கிறவர் அல்ல. ஒரு காரியத்தை அவர் சொல்லிவிட்டு அது மறுதரம் அவரை மாற்றி அமைக்கிற தேவன் இல்லை. அவர் ஒரு காரியத்தை தீர்மானித்து விட்டால் அந்த காரியத்தின் மூலமாக ஏதோ ஒரு காரியத்தை உங்கள் தலைமுறையினருக்காக அந்த காரியத்தை அவர் மகிமையாய் செய்ய அவர் வல்லவராய் இருக்கிறார். அன்பு பிள்ளைகளே, அன்று மோரியா மலையிலே ஒரு பலிபிடத்தை கர்த்தர் கட்ட வைத்தார் என்றால் அது நமக்கு தெரியும். ஒரு ஆட்டை பலியிடுவதற்காக அந்த பலிபிடம் கட்டுவதற்காக அன்று நியமிக்கப்படவில்லை. அது பிற்காலத்திலே சாலமோனை கொண்டு கர்த்தர் ஒரு ஆலயத்தை மோரியா மலையிலே கட்டதை நாம் பிற்பகுதியிலே வேத பாடங்களை நாம் பார்க்கிறோம். அன்பு பிள்ளைகளே, ஆகப்படினாலே கர்த்தர் உங்கள் வாழ்நாளில் ஒரு காரியத்தை செய்ய வைக்கிறார் என்றால் நீங்கள் நீண்ட நாட்கள் நீங்கள் அதுக்காக பிரயாசப்பட்டு நீங்கள் செய்வீர்களானால் கர்த்தர் அதை குறித்து உங்கள் தலைமுறையினர்களுக்கு, உங்கள் பிள்ளைகளுடைய தலைமுறைகளுக்கு கர்த்தர் ஒரு மகிமையான காரியத்தை வைத்திருக்கிறார் என்பதை நீங்கள் நினைவு கூர்ந்து அந்த காரியத்தை தொடருங்கள். அன்பு பிள்ளைகளை, கர்த்தர் உங்கள் காரியத்தை வாய்க்க செய்வார். கர்த்தர் உங்களுக்காக யாவற்றையும் செய்து முடிப்பார். எல்லா காரியத்தையும் யெகோவா அவர் பார்த்து கொள்வார். அன்பு பிள்ளைகளை, வார்த்தை நிமித்தமாக கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.